டேய் சத்யா, எவன்டா அது? எவனா வெளில வாடா. ஏன் பொட்டை மாதிரி ஒளிஞ்சிருக்க? உனக்கு என்னதான்டா பொண்ணும்? வாடா வந்து போடுறான். என்ன பிரபு, வலிக்குதா? எனக்கும் அப்படித்தான். நீ வட்டம் மாவட்டம்னு போகும்போது வலிச்சுது. யாரா நீ? நீ திருச்சிக்கு எப்படி வந்தேன்னு ஞாபகம் இருக்கா? பிச்சைக்கார மாதிரி வந்த. பிச்சைக்கார மாதிரி இருந்த உன்னை கட்சியில சேர்த்து விட்டதே நான் தான். ஆனா நான் சேர்ந்த இடத்திலேயே இருக்க. நான் சேரணும்னு நினைச்ச இடத்துக்கெல்லாம் நீ வளர்ந்துகிட்டே போயிட்ட. நீ சொல்லலாம், நான் உழைச்சேன், நான் முன்னேறினேன், இதுல என்ன தப்புன்னு. கரெக்ட். ஆனா நீ தலைவருக்கு மட்டும் உழைச்சிருந்தா பரவாயில்ல, தலைவரோட பொண்ணுக்குள்ள சேர்த்து உழைச்ச. இனியும் உன் பின்னாடி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு உன் பின்னாடி அலைஞ்சு தெரிய முடியாது என்னால. வாழ்க்கையில பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நீதான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. தப்பா எடுத்துக்காத. வேணாண்டா சத்யா, தப்புனாரா? வேணாம். Lights. Action. ஹாய். யோ. Action. ஹாய் சார், நானும் கண்ணாடி போட்டுக்கலாமா? யோ நடியா. Action. ஹாய், நான் சத்யா. என்னோட தொழில் கிட்னி திருடுறது. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட வில்லன் நான் தான். எல்லா படத்தோட வில்ல மாதிரி கிளைமேக்ஸ்ல நானும் செத்து போயிருவேன். ஆனா நான் சாக போறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை தான் நாம பார்க்க போறோம். முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீன். ஹலோ அண்ணே, நான் வந்துட்டேன். சரி சரி. கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே சேர்த்துட்டு வந்துட்டீங்க. வாழ்க்கையாச்சாண்ணே, அந்த பணம் அதுக்கு தானே வந்திருக்கோம். கொண்டு வாடா. அப்புறம் 5 லட்சம் கைக்கு வரப்போகுது. என்ன செய்யறதா உத்தேசம்? என்னவா, நாளைக்கே கிளம்பிடுவேன் கோவா. ஆமா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? அதை ஏன்னு ஞாபகப்படுத்துறீங்க? அவங்க எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க தானே இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். அப்போ உங்களை என்ன செஞ்சாலும் உங்க வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க கண்டுக்கிட்டாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அப்படியா? நீ கேட்ட பணம் உனக்கு பின்னாடி நிக்குது, திரும்பி பாரு. இப்படி தாங்க வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத பசங்க, குடிகாரனுங்க, வட்டிக்கு பணம் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாதவங்களா பார்த்து செலக்ட் பண்றோம். அப்பதான் ரிஸ்க் கம்மி, லாபம் ஜாஸ்தி. அப்புறம் ஏன் அந்த பையனை நான் காயின் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னேன்னு பாக்குறீங்களா? சும்மா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணுங்க தாங்க. யாராவது சும்மா பணம் தரேன்னா வந்துருவாங்களா? அடுத்து நம்ம ஆபரேஷன்ல வரப்போறவர் யாருன்னா விக்னேஷ். அவரை பத்தி அவரே சொல்லுவாரு, கேளுங்க. ஹாய், நான் விக்னேஷ். என்னை பற்றியும் என் லைஃப்பை பற்றியும் சொல்லணும்னா அதில் ஒரு விஷயம் தாங்க இருக்கும். என் பைக். ஆக்சுவலாக அது எங்கள் அண்ணனோட பைக். எங்கள் அண்ணன் பிரபு. எவன்டா அது? எவனா வெளில வாடா.
எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப மார்க் வாங்குறானோ இல்லையோ தினம் பனிஷ்மெண்ட் வாங்குவான். இப்படி தான் 8th படிக்கிறப்ப குடிச்சிட்டு வந்துட்டான். அப்பா செம்ம அடி. கோவத்தில் அப்பா கையை கிழிச்சிட்டு வீட்டை விட்டு ஓட்டான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சான் டெட் பாடியா. கொலை யார் செஞ்சான்னு தெரில. ஆனால் இப்போ அவன் ஞாபகமாக என்கிட்ட இருக்கிறது இந்த பைக்கும் இந்த மோதிரமும். என் லைஃப்பில் என்ன ஆனாலும் சரிங்க, இந்த 2 விஷயத்த நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இது விமல், அது பப்பு. ஆக்சுவலி என்னை பற்றி சொல்லணும்னா மூடு, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அவன் சொல்லட்டும். இதுதாங்க எங்கள் பயோடேட்டா. இது எங்கள் காலேஜ். இப்போ போகிறோம், சாயங்காலம் வந்து மீதியை சொல்கிறோம். ஏய், என்னடா பாலா பட கிளைமேக்ஸ் மாதிரி வந்து நிக்கிற? மச்சான் பைக்கை தூக்கிட்டாங்க மச்சான். என்னாச்சு? தெரில, பார்க்குறேன். என்னாச்சுன்னு தெரில, மெக்கானிக் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அங்க பாரு. இப்போ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. இப்போ ஏதோ பண்ணி அதை திரும்ப பண்ண. ஒன்றும் பண்ணல, கோவம் வேணாம், போங்க. இன்னொரு தடவை ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சுட்டு ஏய், என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவா? ஏய். என்ன பெரிய அழகின்னு நினைப்பா? ரோட்ல யாரும் உன்னை பார்க்க கூடாதா? ஏய், நீலாம் திருந்தவே மாட்டியா? ஏய், டேய் டால்டா, அது எங்க காரே இல்லடா. அப்ப யார் காருடா? அடப்பாவி, அவர் காரையா உடைச்ச? ஹேய், யாரா அவரு? ஜெயராம்டா, அக்ஷயா வுட் மில் ஓனரு, எம்எல்ஏ செல்வராஜ் தம்பிடா. அவர் வண்டியை உடைச்சிருக்க, உன்னை சும்மா விட்டாங்க? எங்க சும்மா விட்டாங்க? பப்பு, somebody help, help, please help. இன்னும் வண்டியை உடைக்கிற? நிறுத்துடா. என்ன தம்பி, உங்க வண்டியா? ஆமாண்ணே. ஏண்டா, நம்ம வண்டி தெரிஞ்சு தம்பி உடைச்சிருப்பாப்லையா? தெரியாம பண்ணிருப்பாப்ல. ஏன் தம்பி? ஆமாண்ணே, அந்த பசங்க வண்டின்னு நினைச்சு. சரி, நீங்க போங்க. ஏண்டா இப்படி போட்டு அடிப்பீங்க? பாவம்ல. வா. தம்பி, நீங்க மட்டும்தான், பைக் இல்ல. பைக் எடுத்துட்டு கண்டபடி சுத்தாத. ஏய், ஏய், கேட்டியா ஏய், ஏய். கேட்டியா கேட்டியா? சும்மான்றா. அவனே ஒன்றும் சொல்லல, சும்மான் இருக்கான். உனக்கேண்டா? அவனே சோகத்துல இருக்கான், அவன் எப்படி சொல்லுவான்? டேய் மச்சான், அவர் ஏதாவது கோவத்துல பண்ணிருப்பாரா? போய் திரும்ப கேட்டு பார்க்கலாம். என்னது, திரும்ப போய் கேக்குறியா? போடாங்க. சரி வேணாம்டா, நீங்க 2 பேரும் வேணாம், நான் மட்டும் போய் கேட்கறேன். இருடா, 3 பேரும் போவோம். மதுரையிலேருந்து லோடு வந்துருச்சா? வந்துருச்சுங்க ஐயா, தஞ்சாவூர்லேருந்து ஒரு லோடு வந்திருக்குங்க. சரி, இறக்கி போடு. ஐயா, 3 பசங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அண்ணே, அந்த பைக் மேட்ரா? நீங்களா? வாங்க வாங்க. அண்ணே, அது என் ஃப்ரெண்டோட பைக்ண்ணே, அதானே அவனுக்கு எல்லாம். திரும்ப கொடுத்துருங்கண்ணே. இப்போ என் கார் கண்ணாடி? நாங்கள் வேணா சரி பண்ணி தரோண்ணே. அண்ணே, கார் கண்ணாடியும் பைக்கும் ஒன்றாகுமாண்ணே?
கார் கண்ணாடியும் பைக்கும் ஒன்னான்றது முக்கியம் இல்லை தம்பி, அது யார் கண்ணாடின்றது தான் முக்கியம். அண்ணே ப்ளீஸ்ண்ணே திரும்ப கொடுத்துருங்கண்ணே. நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோண்ணே. அப்படியா? ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கோ. அது எப்படிண்ணே? பைக் ரேட்டே 3 லட்சம் வராதேண்ணே. தம்பி உங்ககிட்ட டீலிங்லாம் பேசல, பைக் வேணும்னா கூட, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. யோ அதை இறக்கி போடுன்னு சொன்ன இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க? யோ கணக்கு பிள்ளை வாயா, அடுத்த லோடு எப்பயா வருது? லாரி எல்லாம் வரத கணக்கு பண்ணி விடுறியா? ஏய் கொன்றுவேன்டா உன்னைய, கொன்றுவேன். என்னப்பா படிக்கிற பசங்களா இருக்கீங்க, ஏன்பா வீண் அடி வாங்குறீங்க? அவர் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டாந்து கொடுங்க, நான் பார்த்து வாங்கி தர்றேன். அண்ணா ஏன்டா எல்லாத்தையும் சர மாதிரி அடி வாங்கிட்டே இருக்க? இப்போ அதுவோட முக்கியம், 3 லட்சத்தை எப்படி சேர்க்கறதுன்னு பாடுறா. பேசாமல் போலீஸ் ஸ்டெப்பை போவோமா? அவங்கள்ட்ட போய் அடி வாங்க போறியா? எங்கேயும் போக வேணாம், நீங்க மனசு வச்சா இங்கேயே உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும். நீங்க ஒரு சின்ன வேலை செஞ்சா போதும், வேலை முடிஞ்ச உடனேயே நீங்க கேட்ட பணம் உங்க கையில இருக்கும். என்ன வேலை? இந்த காயின் பாத்தீங்களா, ஒரு சின்ன பூ போட்டிருக்கும். இதே மாதிரி பூ போட்ட காயின் 3000 சேர்த்தீங்கன்னா நீங்க கேட்டது உங்க கையில. இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இது சின்ன விஷயமா நினைக்காதப்பா, கரண்ட்ல இதுதான் ஹாட் பிசினஸ். வேர்ல்டு லெவல்ல இதுக்கு டிமாண்ட் இருக்கு, கோடி கணக்கில் பணம் கொடுக்கும். இன்னும் நம்பிக்கை வரலையா? வேணும்னா இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்கங்களேன். ஏன்டா நீ பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? அவன் பேச்சு உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, அவன் பேசுறதே ஃப்ராடு மாதிரி இருக்கு. டேய் வாழ்க்கைன்னா நம்பிக்கை வேணும்டா. இந்த டப்பா டைலாக்லாம் இங்க விடாத. அந்த 3000 காய்ச்சல் எப்படி சேர்க்க போற? தெரில. கிராக்காடா நீ. டேய் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, நம்பிக்கை இல்லாதவன் ஜெயிக்க மாட்டான், நம்புறவன் அவ்வளோ சீக்கிரம் தோக்க மாட்டான். இந்த காயின் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நம்புவோம், கண்டிப்பாக காப்பாற்றும். மச்சி என் வாட்சில் பேட்டரி போயிடுச்சு, இன்னைக்கு உன் வாட்ச் கட்டிட்டு போயிட்டு வரேன். இல்லை, மற்றவங்க பொருளை மாற்ற வேணாம், அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க யூஸ் பண்ணலாம். பப்பு பத்தியா? இல்லையே, கிளாஸுக்கே வரல. என் மேலே கோச்சிட்டு தான் வரலன்னு நினைக்கிறேன். சீச்சி, அந்த அளவுக்குலாம் ரோசக்காரன் கிடையாது, எங்கேயாவது கமிட்மெண்ட் போட்டிருப்பான். நான் அப்படி பேசியிருக்க கூடாதுடா. இல்லை மச்சி, நீ பேசுனது தான் சரி, நான்லாம் இருந்திருந்தேன்னா திட்டி இருப்பேன், நீ எது ஃபீல் பண்ணாத. ஃப்ரீயா விடு. வரண்டா குண்டா கேனல் வாயில. டேய் மணி 12ஆவது, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், எங்க தான்டா போயிருப்பான்? என்னடா பண்ற? இவ்வளோ நேரம் என் ஆளை காணா, கண்டிப்பாக தற்கொலை முயற்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் லெட்டர் தேடிட்டு இருக்கேன். டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. ஒருவேளை அவன் ஃப்ரெண்ட் ரூம் போயிருப்பானோ? ஏன் அவன் எங்க போனா? இல்ல ப்ரோ, நான் அவனை பார்க்கலையே. No, I don't see Pappu. ஒருவேளை அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவனை பற்றி பேசுனேன் கொன்றுவேன். Why the hell you asking about him to me? ப்ளே பாய்ன்னு நினச்சேன், பாய் ரேஞ்சுக்கு கழுவி ஊத்துறாளுங்க. 3 நாள் ஆச்சு, இங்க தான்டா போயிருப்பான். என்ன கேட்டா? என்னதான் இருந்தாலும் நீ அவனை அப்படி பேசியிருக்க கூடாது. டேய் நான் அவன் இடத்துல இருந்தேன்னா உயிரையே விட்டுருப்பேன். போடாங். டேய் இத்தனை நாள் சொல்லாம கொள்ளாம எங்கடா போயிருந்த? வேண்டாம் 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 வேண்டாம், இருடா 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 இருடா. டேய்
இதுக்கு தான் இத்தனை நாள் காணாம போயிருந்தியாடா? நான் கூட ஏதோ மன உளைச்சல தற்கொலை பண்ணிக்கிட்டியான்னு நினைச்சேன். சீச்சி, இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கு. எப்படா இவ்வளோ சீக்கிரம் அந்த காயினை சேர்த்த? அது வந்து மச்சான், நான் நீ அன்னைக்கு திட்டிட்டேன்னு நான் அப்படியே சோகமா போயிட்டே இருந்தேனா. நிறுத்து, பிளாஷ்பேக் எல்லாம் போட்ட கொன்றுவேன் உன்னை. அப்போ எப்படி சேர்த்தேன்னு நான் சொல்ல வேணாமா? அது தெரியாதா? கோயில்ல இருந்து எடுத்திருப்ப, இல்ல பிச்சைக்காரன் தட்டுல இருந்து சுட்டிருப்ப. எப்படிடா தூ. பட் ஐ எம் சாரி மச்சான். என்னதான் இருந்தாலும் நான் உன் பைக் அப்படி விட்டுருக்க கூடாது. நான் தான்டா சாரி. நானும் உன்ட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எனிஹவ், இந்த காயினை நாளைக்கு கொடுப்போம், இந்த பிரச்சனையை முடிப்போம். டன். மச்சி, டேய் எங்கடா இருக்கீங்க? நீ காயின் கொடுக்க போகணும்னு சொல்லியிருந்தல. பிரியா பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, அதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். என்னடா மச்சி கோச்சுக்காதடா, சுச்சுவேஷன் அப்படி. சரி விமல் எங்க? என் கூட தான்டா இருக்கான். ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல, அதான். எப்பதான்டா வருவீங்க? மச்சி நீ முன்னாடி போயிட்டே இருடா. ஹலோ ஹலோ, சார்ஜ் வேற. ஹே, ஏன் சுகமா இருக்கா? அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. பாட்டி எவ்வளோ வழியில துடிச்சாங்க தெரியுமா? சரி விடு, எல்லாம் சரியாயிடும். மச்சி படி, இத என்னடா படி. திருப்பதியில் லட்டு விலை குறைந்தது. உனக்கும் ஓம் பிரச்சனை. கீழே படி, காமெடி பண்ணிக்கிட்டு. ₹1 நாணயம் சேர்த்தால் பணம் தருவதாக கூறி கிட்னி திருடிய கும்பலின் முக்கிய அடியாள் கைது. இதுவரை திருச்சியில் மட்டும் 3 பேரை கொன்றதாக தகவல். முக்கிய குற்றவாளி சத்யாவிற்கு வலைவீச்சு. டேய், விக்னேஸ்வர தனியா போயிட்டாங்க. ஐயோ, போன் வர்றா அவனுக்கு. சுவிட்ச் ஆஃப். சரி வா போலாம். என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அனுஷ்காவுக்கு ஆயாவேசம் போட கூப்பிடுறாங்க, ஏய். போறியா? இப்படிலாம் பேசினா கடுப்பாயிடுவேன். என்ன பண்ணுவ? டேய். என்னடி பண்ணுவ? டேய் ஏன்டா நீ வேற. பிரியா, ஒரு சின்ன வேலை, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. நிறுத்துங்கண்ணே. ஏன்டா போய் தனியா மாட்டிக்க சொல்றியா? அப்புறம் என்ன, அவனை தனியா விட்டுற சொல்றியா? போனா காப்பாத்துற மாதிரி இருக்கணும்டா. இப்ப என்ன பண்ண சொல்ற? பசங்களுக்கு போனை போடு, அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரி. ச்சே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேடா. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? செய்யறதை செஞ்சுட்டு ஏன் நடக்குது நான் கேக்குற? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ மட்டும் அவ கூட பைக் எடுத்துட்டு சுத்தாம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இல்ல, நீ கூட காரணம் இல்லடா, அவதான்டா காரணம். ஏலியன் மூஞ்சி. வேணாண்டா, அப்படி சொல்லாதடா. அப்படியா? அப்படிதான்டா சொல்லுவேன். ஏலியன் மூஞ்சி, ஏலியன் மூஞ்சி. போடா தடித்தாண்டா வராயா. ஏய், என்னடா விக்னேஷ்க்கு தான் பிரச்சனைனாங்க, உனக்கு என்னடா ஆச்சு? அதை விடு, பசங்க எங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரி வா போலாம். வாடா. இவங்குள்ள நான் வரமாட்டேன். அடிங்க. ஏய் வந்து தொலைங்கடா. தள்ளி உட்கார்றா. டேய் என்னடா? இங்க பாருடா.
என்னடா ஆச்சு? பணம் கொடுத்துட்டாருடா. இங்க பாரு, அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. அப்புறம் என்ன எப்பரா விட்டான்? ஏன்னா அவனை விட்டீங்க? அவன் போட்டிருந்த மோதிரம். தம்பி, இந்த மோதிரம் இந்து தானே? ஆக்சுவலாக எங்கள் அண்ணனோடது. இப்போ நான் போட்டிருக்கேன். உங்க ஊரு சேலமா? ஆமா, அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சும்மா கேட்டேன். பிரபு அவங்க அண்ணன். அவன் எனக்கு நிறைய செஞ்சிருக்கான். எவன்டா அது? எவனா வெளில வாடா. ஆனா பதிலுக்கு நான் அவனை கொல்லதான் பார்த்தேன். ஆனா அப்பவும் அவன் என்னை காப்பாத்தணும்னு. வாழ்க்கையில பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நீதான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. தப்பா எடுத்துக்காத, என்ன மன்னிச்சிரு. நீயும் தப்பா நினைச்சுக்காதானே. நீ அவரு ஸ்கெட்ச் போட்ட, நான் உன்னையும் சேர்த்துக்கிட்டேன். காரணம் பெருசா இல்ல. எத்தனை நாள் தான் நானே உனக்கு போஸ்ட் அடிக்கிறது? என் மூஞ்ச நானும் பார்க்கணும்ல. ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. பெரிய மனுஷன் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தேன், விட்ட மாட்டேன். அடிங்கடா அவனை. டேய் சத்யா, போயிடுறா, நான் பாத்துக்கிறேன்டா. அந்த தப்பை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா, அதான் அண்ணனுக்கு செஞ்ச பாவம் தம்பியோட போகட்டும்னு விட்டுட்டேன். அண்ணா போலீஸ்ண்ணே! ஏய், எஸ் சார் எல்லாரும். அண்ணா அங்க போறீங்க, அங்க போகாதீங்க. நான் சொல்லல கடைசியில நான் செத்துருவேன். இதெல்லாம் தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடு. வில்லனுக்கு ஒரு லவர் கிடைச்சி அவன் திருந்துற மாதிரி கடைசியில படத்தை முடிச்சா என்னவா? பட் அடுத்த படத்துல டைரக்டர் என்ன ஹீரோவா போடுறேன்னு சொல்லியிருக்காரு. So I will meet you as a hero in the next film. Bye.